சரி. கத்தி எடுத்துக்கொண்டு ஓடுதல் பாதுகாப்பு அற்ற சந்தர்ப்பம். பாதுகாப்பு இல்லா குளத்தில் நீர் விடை இரண்டாவதா இருக்கு. பாதுகாப்பான இடம் வீடு. மணல் அழுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது. மண் அகழ்வு இது ஏற்படுறதால அதிகமா வெள்ளப்பெருக்கு ஏற்படும். பாருங்க, மரங்களை தரித்தலால் ஏற்படுவது மண் சரிவு. இந்த மரங்களை நாங்க பறிக்கிறதால என்ன நடக்கும்னு சொன்னா அதுல வேர்கள் பற்றி பிடிச்சிருக்கிற மண் பிடியிலிருந்து விடுபடும். அப்ப மண் சரிவு ஏற்படும். தொற்று நோய் அல்லாதது தொற்று நோய் அல்லாதுன்னு சொன்னா தொற்றா நோயை கேட்கிறாங்க. அப்ப நீரிழிவு அதிகளவு மாப்பொருள் உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீரிழிவு ஏற்படலாம். இனிப்பான மாப்பொருள் உணவு நுழம்புகளால் பரவும் தொற்று நோய். நுழம்புகளால பரவுற தொற்று நோய் இதுல இருக்கிறது யானைக்கால். நுழம்பால டமையாசி ஏற்படும். டமையாசி என்ன? டெங்கு, மலேரியா, யானைக்கால், சிக்குன்குன்யா. இதுல டெங்கு நுழம்புக்கு பேர் ஈடிஸ். அதாவது டெங்கையும் சிக்குன்குனியாவை பரப்புறது ஈடிஸ் வகை நுழம்பு. மலேரியாவை பரப்புறது அனோபிளஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நுழம்பு. யானைக்கால பரப்புறது கியூலக்ஸ் நுழம்பு. உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்கல்ல, லெக்ஸ் என்றா கால், கியூல இருந்து காலில் குத்திட்டு போனா உங்களுக்கு கியூலெக்ஸ். யானைக்கால் என்ற நோய். அசுத்தமான நீர், உணவு போன்றவற்றை உண்பதால் கழிச்சு நோய் ஏற்படும். தற்காலத்தில் நுழம்புகளை அதிகமா பரவுறது டெங்கு. கியூலெக்ஸ் நுழம்பு மனிதனை அதிக அளவு கடிக்கும் நேரம் விட என்ன கொடுத்துருக்கிறார்? கடத்த கல்வியை பாருங்க, விடையே பாருங்க. வைக்க மாப்பொருள் அதிகமா உள்ள உணவுகளை உண்பதால் நீரிழிவு வரும். எண்ணெய் கொழுப்பது மூன்றாவதுடைய எண்ணெய் கொழுப்பு அடங்கியுள்ள உணவுகளை அதிகம் உண்பதால் ஏற்படுவது இறப்பை அலர்ச்சி அப்படியான சைவனா ஏற்படும் உயர்வு விடை முதலாவது சரி. கப்பல்களில் மஞ்சள் கொடியை பறக்கவிடுவதற்கான காரணம் என்னன்னா தொற்று நோய் அபாயம். தொற்று நோய் அபாயம் இருக்கிறபடியாத்தான் இருக்கிறோம். அடுத்த பாருங்க. இப்ப இதுல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இனி விடையை போட்டு விடுவோம். நீங்க திருப்தி ரெடியா இருக்கணும். சரியா? அடுத்தது பற்றை புதர்கள் நிரம்பிய நீர்ப்பகுதியில் விளையாடுதல் அல்லது அப்பகுதிக்கு பயணம் செய்தல் போன்றவை மிகவும் ஆபத்தானது. இதற்குரிய காரணம் அடுத்தது பாதசாரிகள் வீதியில் பயணிக்கும் பொழுது தவிர்க்க வேண்டிய ஒன்று. விடை இரண்டாவது சரி. பொது போக்குவரத்தில் பேருந்து செய்யக்கூடாத ஒரு செயல். விளையாட்டு மக்களை ஆசனத்தில் பின்பக்கத்தில் எனது பெயர் பொது போக்குவரத்து ஒன்றில் செய்யக்கூடாத ஒரு செயல். விடை நாலாவது சரி. இலங்கை மலைநாட்டு மக்களை விட எல்லாரும் சொல்ல வேணாம். ஒரு ஆள் வாசிக்கிறேன்டா, ஒரு ஆள் வாசிங்க. சரி, எல்லாரும் வாசிக்க வேணாம். யாரும் வாசி, ஒரு 5 கேள்வி வாசி. வயிற்றோட்ட நோய்க்காவி எது?
சரி, நீரில் அடுத்தது. மூழ்கிய ஒருவருக்கு முதலுதவி அளிக்கும் போது முதலில் செய்ய வேண்டியது நன்றாக சுவாசிப்பதை சோதித்தல். சோதித்தல், ரைட். ஓகே, முதலாவது சரி. இரும்புச்சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? குருதித்தோகை. குருதித்தொகை. அடுத்தது. பாடசாலையில் காலை பிரார்த்தனையில் ஈடுபட கொண்டிருந்த போது மயக்கமடைந்து கீழே விழுந்த ஒருவருக்கு செய்யக்கூடிய முதலுதவி ஆடையை தளர்த்தி நன்றாக காட்டுப்படச் செய்தல். ஓகே, அடுத்தது. மண்ணரிப்பு ஏற்படுவதற்கு பின்வரும் எக்காரணி தொடர்புடையதாக அமைகின்றது? மரங்களை வெட்டுதல், கழிச்சல் நோய் கிருமிகள் எமது உடலில் செல்வது, ஈக்கள் மொய்த்த உணவுகளை நாம் உண்ணும் போது, அடுத்தது. வீட்டுக்கு வரும் தீங்கு விளைவிக்கத்தக்க பிராணிகள் பெருகுவதை தவிர்ப்பதற்கு செய்யத்தக்க நடவடிக்கை அல்லாதது கட்டில் விரிப்பை தினமும் வெயிலில் உலர்த்துதல். விநாயகர் வைத்திர நீரில் 24 சுவர்களிலும் தரையிலும் துவாரங்களை இடுதல். அல்ல, வீட்டுக்கு வர தீங்கி விளைவிக்கத்தக்க பிராணிகள் பெருகும் தவிர்ப்பதற்காக செய்யத்தக்க நடவடிக்கை அல்லாது சுவர்களின் தரையிலும் துவாரங்கள் இடுதல். சரி, அடுத்தது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு மிக உகந்த உகந்த உணவு. உணவு. ஹவுபி. கிறிஸ்டிகா வாசிக்கமா 26ல இருந்து. பின்வரும் சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பானது எது? பாசாடி கடவையினூடாக பாதையை கடத்தல். ஓகே, அடுத்தது. சுனாமியில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு பொருத்தமான இடம் அதாவது உயர்ந்த மேட்டில் பகுதிகள். ஓகே, அடுத்தது. பயணத்திற்காக பாதையை பயன்படுத்த நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு அம்சம் பாதையில் நிற்கும் பிராணியால் அருகே செல்கையில் எச்சரிக்கையாய் இருத்தல். ஓகே, அடுத்தது. மின்னல் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பாக இருக்க மிகவும் உகந்த முறை வீட்டின் கட்டின் மேல் இருக்க. 4வது விடை சரி. மின்னல் தாக்கத்தக்க சாத்தியம் கூடுதலாக இருப்பது திறந்த மைதானத்தில் நிற்கும் போது. திறந்த வழியில் நிற்கும் போது, குளங்களில் நீராடும் போதெல்லாம் மின்னல் பாதிக்கிற சந்தர்ப்பம் அதிகமா இருக்கும். நிலநடுக்கத்தின் போது ஒருவர் தன்னை பாதுகாப்பதற்கு உடனடியாக செய்ய வேண்டியது திறந்த வெளிக்கு செல்ல. ஓகே, அடுத்தது. உயரத்திலிருந்து விழும் விழா எலும்பு உடைந்து ஒருவருக்கு உடனடியாக செய்ய வேண்டிய முதலோடு விபத்துக்கு உட்பட்ட இடத்தை நபரை அசைக்காமல் துரிதத்தில் இருத்தல் வைத்தல் வேண்டும். 32வது 4வது விடை சரி. டிவிஷன் வாசிமா பாஞ்சி வேண்டி. பின்வரும் எந்த விளையாட்டில் கைக்கவசம், காட்கவசம், தலைக்கவசம் என்பன அணியப்படுகின்றன? கிரிக்கெட். ஓகே, அடுத்தது. தலைக்கவசம் அணிந்து தொழிலில் ஈடுபட வேண்டியவர் கல்லுடைப்பவர். ஓகே, அடுத்தது. மயக்கமடைந்த நோயாளி ஒருவருக்கு செய்யக்கூடாதது நோயாளிக்கு நீர் பருக முயற்சித்தல். ஓகே, அடுத்தது. எரிகாயத்திற்குள்ளான ஒருவருக்கு முதலுதவி அளிக்கும் போது செய்யக்கூடாதது எரியுண்ட இடத்தில் எண்ணெய் அல்லது கொழுப்புகளை பூசுதல். அடுத்தது. நாய் கடித்தால் உடனடியாக செய்ய வேண்டிய முதலுதவி கடித்த இடத்தை சவர்க்காரம் விட்டு நீரினால் கழுவுதல். பாடசாலையில் யாதேனும் விபத்து ஏற்படும் சந்தர்ப்பத்தில் நாம் செய்யக்கூடாதது விபத்து நிகழ்ந்தவுடன் பதற்றத்துடன் செயற்படுதல். ஓகே, அடுத்தது பாருங்க. மருந்து பாணி ஒன்றை வாங்கி வருவர் அதை அருந்த முன்பு அவதானிக்க வேண்டியது. மருந்தி பாதகம் அவ்வளவா பயன்படுத்தக்கூடிய அறிவுறுத்தல்களை பயன்படுத்தணும். சாப்பிட்டதுக்கு முதலா சாப்பிட்டதுக்கு பிறகான்னு சொல்லி. ஏன்னா நாங்க நாளைக்கு சுற்றாடல உண்டு, அதுல பார்ப்போம்.
அடுத்தது நித்ரா வாசிக்கு பாப்போம் 40ல இருந்து எல்லாருக்கும் மண்ணெண்ணெயினால் தீப்பிடித்த ஒருவரை காப்பாற்றுவதற்கு உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய மிக பொருத்தமான நடவடிக்கை நிலத்தில் உருளச் செய்தல். அடுத்தது இதை பற்றி அன்று சொன்னான ஓ அதோட சாக்குல பெட்ரால் அப்படியே சுத்தி இருக்கட்டும் போட்டு ஆ சாக்குல சுத்தி போட்டு நிலத்துல உருளுங்க. ஓகே அடுத்தது கொதிக்கும் நீரினால் உடம்பின் ஒரு பகுதி வெந்தால் முதலில் நாம் செய்ய வேண்டியது அவ்விடத்துக்கு தேங்காய் எண்ணெய் தடவுதல். ஓகே அடுத்தது இனிப்பான உணவுகள் மாப்பொருள் உணவுகளை அதிகம் உண்பதால் ஏற்படும் நோய் நீரிழிவு. அடுத்தது நோய்க்காவியான ஆட்கள் மூலம் பரவும் நோய் சீதபேதி. அடுத்தது தேமல் விளங்கல தேமல் வராதா சார்? அதெல்லாம் கிளியரா வைக்க கொள்ளுங்க 4ஆம் ஆண்டுல படியா பாத்தீங்கன்னு சொன்னா ஆனா உனக்கு இல்லை அதை பற்றி கிளியரா இருக்கு. வெயிட் பண்ணு இந்த அட்டவணை வழியா பாடமாக்கி வைங்க. நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சில குறிப்புகள்ல போட்டு விட்டுதான் ஆனா அதுல 7வது அலகுல பாருங்க பிள்ளைகள் இருக்கிற இது வந்து உங்களோட கை நூல்லே கொடுக்கப்பட்ட ஒரு விடயம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன் வச்சுக் கொள்ளுங்க. கட்டாயம் இது உங்களுக்கு தெரியும். இதுல பாருங்க அவர் சொல்லி இருக்கிறதுல முதலாவது விஷயம் டெங்கு யானைக்கால் மலேரியா அதே போல சிக்குங்குடிய இது எவ்வளவும் இந்த 3மே நோய்க்காவி நுழம்பு தீண்டுவதால் ஏற்படும். வாந்தி பேதி கழிச்சல் சீதபேதி இவ்வளவும் அசுத்தமான உணவு நீர் உட்கொள்றதால இந்த சின்ன முத்தும் கொப்பளிப்பாகும் நோய்க்காவி ஆட்கள் மூலம் பெறவும். சின்ன முத்தும் கொப்பளிப்பாகும் சின்ன முத்தும் கொப்பளிப்பாகும் இதுல ஏற்படும். அதுல கேட்ட கேள்வியும் உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுல பாருங்க சொல்லுடா அதுல நோய்க்காவி ஆட்கள் மூலம் பரவும் நோய் என்று நோய்க்காவி ஆட்கள் மூலம் பரவுற நோய் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு விட என்ன வேணும்? சின்ன முத்து சீதபேதி இங்க பாருங்க ஹைநூல்ல என்ன கொடுத்துருக்கான் சீதபேதிக்கு அசுத்தமான நீர் உட்கொள்றது கொடுத்துருக்கு. சரியா இங்க பாரு இனிப்பான உணவுகள் மாப்பொருள் உணவுகளை அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நீரிழிவு வேறு. உடல் உணவுகள் எண்ணெய் தன்மையை அதிகம் அடங்கி உள்ள உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அல்ல குறித்த வேளையில சாப்பிடாம இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இனப்பை அழைச்சி வேறு. எண்ணெய் கொழுப்பு அடங்கியுள்ள உணவுகளை அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உயர்குருதி அமுக்கம் அல்லது இதய நோய் அல்லது பருத்த உடல். சரியா இது 4ஆம் ஆண்டு விளக்கமா படியா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இப்ப கவனிங்க நாளைக்கு போகும். அப்ப இதுக்கு விடை சின்ன முத்தா இருக்கு. அடுத்து அசுத்தமான நீரினால் பரவும் நோய் என்று சொல்லி கேட்கிறார்கள். படியா கவனித்துக் கொள்ளுங்க. அசுத்தமான நீரினால் பரவும் நோய் அல்லாது என்று சொல்லி கேட்கிறான். ஆனா அவ என்ன விட வேற சொல்லுங்க பாபு. கொப்பளிப்பான் வந்து எதால பரவும்?
ரைட், ஓகே. அடுத்தது, காலாவதியான உணவை உண்ணும் போது ஏற்படத்தக்கது. மேற்கூறிய யாவும் ஏற்படலாம். வயிற்றோட்டம் அஜீரணம், வயிற்றோட்டம், வாந்தி பேதி, 3 நோயும் ஏற்படலாம். ஆகவே மேற்கூறிய யாவும் சரி. அஜீரணம் என்ன சார்? அஜீரணம் என்று சொன்னா வயிற்று நோவு மாதிரி ஒரு விஷயம் தான். கையிலோ காலிலோ ஒருவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டால் முதலில் செய்ய வேண்டியது விடை இந்த இடத்தினை அசையாது வைத்து மரக்கிழங்கள் இருபுறமும் கட்டுதல். கட்டுதல். மலேரியா நோயை பரப்புறது அனோபிளஸ் குழம்பு. நேரத்தோட சொல்லிக்கலாம். துப்புரவற்ற நீரை பருகுவதால் பீடிக்கும் நோய் செங்கன்மாரி. செங்கன்மாரி. ஊரை கடித்தால் முதலில் செய்ய வேண்டியது கடித்த இடத்திலே சவக்காரம் விட்டு சுத்தமான கட்டு நீரினால் கழுவு. சவக்காரம் விட்டு கழுவு. அடுத்த கவனிங்க. ஒருவருடைய காலில் பாம்பு கடித்துள்ள சந்தர்ப்பத்தில் அவருக்கு வழங்கும் முதல் உதவி யாது என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அதுவும் கழுவுதல். முதல்ல அதுல இருக்கிற விஷத்தன்மை, அந்த காயத்துல இருக்கிறதெல்லாம் நீங்க கழுவி விடும். அதுக்கு பிறகு நீங்க வைத்தியசாலைக்கு உடனடியாக கொண்டு செல்லலாம். இதுல பாருங்க, நீட் பாடம் உங்களுக்கு நான் படிப்பிச்சு விடலாம் என்று பார்த்தேன். நான் கவனிச்சு கொடுங்க. என்னால ஒரு 4ஆம் ஆண்டு விஷயங்களும் பாரப்படியினால கொஞ்சம் ஒரு 20 கேள்வி பார்ப்போம். கவனிச்சு கொள்ளுங்க. தூய நீரின் இயல்பாக அமையாதது மனமில்லை, சுவையில்லை, நிறமில்லை, நிலையான வடிவம் உண்டு என்பது அது பிழையான கூற்று. நீருக்கு குறித்த வடிவம் இல்லை. அதுல கூட சொல்லுங்க. யாரு மைக் ஒண்ணுல இருக்கு கண்டே அஸ்வின். ஒரு மைக்க தேவையில்லாம் ஒன் பண்ண வேணாம். தேவையான போதும் பண்ணி வைங்க. அடுத்தது, நீரில் கரைந்து நீரின் நிறத்தை மாற்றாத பொருள் என்று சொல்லியிருந்தான் பனிக்கட்டி. பனிக்கட்டியை நீண்ட காலம் பேண உதவுவது உமிச்சாம்பல். இல்ல, பிள்ளையானுடைய உமிச்சாம்பல் இல்ல, மரத்து. பனிக்கட்டியை நீரிலிட்டு அவதானித்த போது ஏற்படாத மாற்றம். நீர் குளிரும், பனிக்கட்டி அமுலம், பனிக்கட்டி கரையும், பனிக்கட்டி மிதக்கும். பனிக்கட்டியை நீரிலிட்டு அவதானிக்கும் போது ஏற்படாத மாற்றம். நீர் குளிரும், பனிக்கட்டி அமுலம், பனிக்கட்டி கரையும், பனிக்கட்டி மிதக்கும். ஏற்படாத மாற்றம் பனிக்கட்டி அமுலம் என்று சொல்றேன். பனிக்கட்டியால மிதக்கும். முதல்ல அமுலம், பிறகு மிதக்கும். அதுல நீர் குளிரும் என்ற சரி, பனிக்கட்டி கரையும் என்ற சரி, பனிக்கட்டி மிதக்கும் என்ற சரி, பனிக்கட்டி அமுலம் என்றது பிழையான கூற்று. அதுக்குள்ள பிழையான கூற்று. பனிக்கட்டி விரைவாக கரைவது சுடுநீர். மிக எளிதில் ஆவியாகக்கூடிய திரவம் இதுக்குள்ள இருக்கிறதுல பெற்று. நீரின் உரையிலே எவ்வாறு அழைக்கப்படும்? பனிக்கட்டி. பேசப்படத்தின் நீர்நிலைகளை குறிக்கும் நிறம் நீலம். நீரினுடைய திண்ம வடிவமாக கருதப்படுவது பனிக்கட்டி. உப்புத்தூள் விரைவாக கரைவது வெந்நீர், சுடுதண்ணில. நீருடன் நன்கு கலக்கக்கூடிய திரவம் வினாகிரி. முதலாவது விடை சரி. நீரில் இடும்போது மிதப்பது பனிக்கட்டி. நீரில் கரையும் பொருள் உப்பு. நீரி பாத்திரத்தில் இடும்போது அடித்தளம் வரை அமுலக்கூடியது பெருகற்கது. பருகுவதற்கு மிக உகந்த நீர் கொதித்தாறிய பின் வடிகட்டிய நீர் அல்லது கொதித்தாறிய நீர் என்றாலும் சரி. நீர் பற்றிய பிழையான கூற்று நீர் எப்போதும் திரவ நிலையில் காணப்படும் என்று சொல்றது பிழையான கூற்றா இருக்கு. நீரில் இட்டு கரைக்கும் போது நீரை ஊதா நிறமாக மாற்றுவது கொண்டீஸ்தோல். 3வது விடை சரி. நீரில் உள்ள கண்ணாடி குவளை ஒன்றில் பனிக்கட்டி ஒன்றை இடும்போது இடம் பெறாதது குவளையில் உள்ள நீர் குளிர்ச்சி அடைவது சரி, இடம்பெறும். குவளையின் வெளிப்புறத்தில் நீர் துரி, அதுவும் பெறும். குவளையில் உள்ள நீர் மிதக்கும். விடை 3வது சரி. ஒரு பாத்திரத்தில் பனிக்கட்டிகளை இட்டு வைத்தால் என்ன நிகழும்?
பாத்திரத்துல நீர் குளிர்ச்சி அடையும். அசுத்தமான நீரை பயன்படுத்தும் பருகுவதால் செங்கண்மாரி ஏற்படும். நல்ல முட்டை ஒன்றை நீரில் இட்டால் புலப்படும் முறை. நல்ல முட்டை ஒன்றை தண்ணிக்குள்ள போட்டா அமிழ். உப்பு தண்ணியில போட்டாதான் மிதக்குமா? ஓடும் நீரின் வேகத்தை கட்டுப்படுத்துவதாக நாம் செய்யக்கூடியது. ஓடுற நீர் வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? புல் வளர்த்தல், வடிகால் அகற்றுதல், அணைக்கட்டுகளில் துளையிடல், கதைகளை நீக்குதல். ஓடும் நீரின் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு புல் வளர்த்தல். அதுல என்ன விட கொடுத்துருக்காங்க பாருங்க. முதலாவதா நாலாவதா அவருக்கு பாருங்களா? குளிர் பிரதேசங்களில் மிக விரைவாக உறைவது தேங்காய் எண்ணெய். நீரோடு சம்பந்தப்பட்டது. மாரி காலங்கள்ல இருக்கிற வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தேங்காய் முதலாவதானே. அடுத்தது மாரி காலங்கள்ல பாத்தீங்கன்னா எங்கட வீடுகள்ல இருக்கிற தேங்காய் அப்படியே கட்டியா போயிருக்கு. அப்ப அதை ஒரு சொல்லுங்க. நீரோடு சம்பந்தப்பட்ட சம்பிரதாய முறை அல்லாததுக்கு இருக்கிறாங்க. தினந்தோறும் உங்களவு அசுத்தமான நீரை பருகுவதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று மஞ்சள் காய்ச்சல். அடுத்தது நீர்ச்சுழலி மூலம் பெறப்படும் பிரதான பயன் மின்சார உற்பத்திக்கு பயன்படும். நாளைக்கு நாங்க நீர் அளவு ஃபுல்லா படிச்சுட்டு இந்த மீதி கேள்வியை செய்வோம். சரியா? நம்ம இருக்கிறாங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. முடிய உங்களுக்கு ஒரு ஐக்கிய செயலட்டை உண்டு உங்களுக்கு அடிச்சுட்டு அதை நீங்க செய்யணும். ஏன்னா அதே போல இன்றைக்கும் நீங்க செய்ய போற பேப்பர் வினாத்தாள் பிரியோசனமான வினாத்தாளா இருக்கும். சரியா? அதுல ஐக்கிய முன்னிலைப்படுத்தி தான் வரும். 50 ஐக்கிய கேள்வி செய்வீங்க. சரியா? அதை நீங்க செய்யறதுக்கு அதுக்கேற்ற டைம் எடுத்துட்டு போங்க. 1க்கு 2 மார்க்ஸ் படி 100 மார்க்ஸ் கிடைக்கும். அதனால